குமரன் வந்து சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்றாரு. அதனால் டைரக்டர் குமரனை பாராட்டுறாரு. சூப்பர்ப்பா, ஒரே டேக்கில் இவ்வளோ நல்லா நடித்த நான் ஒரே ஆள் ஒன்றை தான் பார்க்குறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பர்ப்பா, தினமும் வந்து வந்துருப்பா, ஷூட்டிங் வந்து ஒரு ஒரு நாளைக்கு இருக்கும், என்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன். புரியுதா? இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இந்த கேரக்டர் நீ தான் நடிக்கிற அப்படின்னோடனே குமரனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இது எப்போ டெலிகாஸ்ட் ஆகி, இது தினமும் டெலிகாஸ்ட் ஆகி தொடர் இல்லை, அதனால சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போ நான் இன்றைக்கி வருவேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறாரு, சான்ஸ் வாங்கி கொடுத்தவருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து டிவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போடுறாங்க. பார்த்தா வந்து தொடர் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே உட்காடுறாங்க டிவி பக்கத்தில், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குமரன் வந்து நடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு, அம்மா சீக்கிரம் ஓடி வாங்க, குமரன் மாமா டிவியில் வராரு அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. குமரனா இது அப்படின்னு கங்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் சொன்ன மாதிரி சாட்சியை காட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, லேப்டாப் வச்சு பார்த்துட்ருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்து அவங்க வராங்க. நம்ம வந்து காவேரி வந்து ஏங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டுமா அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் விஜய், எதுக்காக இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அங்கே ராகினி நிற்கிறா பாருங்க அப்படின்னு ராகினி வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி செல்லம், உனக்கு என்ன இருக்குது, எனக்கு வேலையெல்லாம் முக்கியமே இல்லை, உன் உடம்பு ஆரோக்கியம் வந்து எனக்கு முக்கியம், சாஞ்சிக்கோ செல்லம் அப்படின்றாரு. அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இந்த அப்படின்னோடனே, என்னென்னு தெரியலங்க, திடீர்னு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் வந்து ரூம் வரைக்கும் கூட நடக்க முடியாது போல் இருக்குது, நீங்களே என்னை தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னோடனே, நான் உன்னை தூக்கிட்டு போவா, சரி தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ராகினி போயிட்டாளா அப்படின்றாங்க. இன்னும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறாரு. படுத்துக்கோ இன்னும் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. அப்படியே வந்து தோளில் தட்டி கொடுத்துறாரு. எங்கே போனாலா இல்லையா அப்படின்னோடனே, போல நிஜமாக தான், அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு, நம்மளுக்கு தெரியாத மாதிரி. அப்படியா அப்படி சொல்லிட்டு நிமிர பார்க்குறாங்க. இங்கே பார், நான் சொல்கிறேன்ல அமைதியாரு, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சரிங்க போயிட்டாலே இல்லை, எப்படி நேரமாக நிற்கிறேன், ஆமாம் சரிப்பா அவனை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. ஏங்க ராகினி பார்த்தா தெரியலையே அப்படின்னோடனே, அமைதியாக இருக்கியா, ராகினி வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறா அப்படின்னோடனே அப்படியே விஜய் பார்க்குறாங்க. காவேரி உண்மையை தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரூமில் விடுறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. நிஜமாலே ராகினி அங்கே நின்னாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நிஜமாக தான் நின்னா, நானும் ஆசையாக உன்னை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே வெக்கப்படுறாங்க நம்ம காவேரி. விஜயும் வெக்கப்படுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி வெக்கப்பட்டுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து வீட்டுக்கு வராரு. வந்தோடனே வந்து கங்கா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க சூப்பருங்க, இன்னைக்கு கலக்கிட்டீங்க அப்படின்றாங்க. தெரிஞ்சு போச்சா எல்லாருக்கும், ஏன்டா சொல்லவே சொல்லலை அப்படின்னோடனே, இல்லாமாச்சு போன வாட்டியே வந்து எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதனால தான், இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. மாமா எப்படி மாமா இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கேன், அதுவும் நல்ல ஒரு கேரக்டர் வாங்கி நடிச்சிருக்கீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல மாமா, ஏதோ வந்துட்டு போவீங்கன்னு நினச்சோம், அப்போ தினமும் டிவியில் வந்துடுவீங்களா மாமா தொடரில் அப்படின்னா, என் கேரக்டர் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னோடனே, அவங்க யார் மாமா அப்படின்னோடனே, என் ஒய்ஃபு. என்னது ஒய்ஃபா அப்படின்றாங்க கங்கா. இல்லை கங்கா, அதில் வந்து என்னோடய ஒய்ஃப், நாடகத்தில் வந்து நிஜத்தில் நீ தானே என்னோடய ஒய்ஃபு அப்படின்றாரு. நாடகத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட முடியுது.